بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான வணக்க வழிபாடு அஸ்ஸலாத், தொழுகை. அல்லாஹுடைய தீனில் தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பின்பற்றி வாழுகின்ற அடியார்களிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடும் தொழுகை. யார் தொழுகையை புறக்கணிக்கிறார்களோ, யார் தொழுகையில் பாராமுகமாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தீனையும் புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், ஃபமன் இத்தபஅ ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. யார் எம்முடைய வழியை பின்பற்றினார்களோ அவர்கள் ஒரு காலும் வழி தவற மாட்டார்கள். அவர்கள் செல்லக்கூடிய வழி நேரான வழியாகவே அமையும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் எம் நினைவை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என் நினைவை யார் புறக்கணித்து வாழ்கிறார்களோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவான். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை குருடர்களாக ஒன்று சேர்ப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹுடைய நினைவை இந்த பூமியில் புறக்கணித்து வாழ்தல் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கடமைகளை, கட்டளைகளை புறக்கணித்து வாழ்தல். அல்லாஹுடைய நினைவை இந்த பூமியில் புறக்கணித்து வாழ்தல் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவி இருக்கின்ற காரியங்களை புறக்கணித்து வாழ்தல். குறிப்பாக அல்லாஹுடைய நினைவு என்றால் அஸ்ஸலா, தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அல்லாஹ் நபி மூசாவிற்கு கூறுமாறு கூறுகிறான், மூசா நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, என்னையே நபி மூசாவை நீங்கள் வணங்குங்கள், வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என் நினைவிற்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். அல்லாஹுடைய திக்ர் என்றால், அல்லாஹுடைய நினைவு என்றால் அந்த நினைவுகள் மிக மேன்மையானது தொழுகை. யார் தொழுகையை கொண்டு உள்ளத்தின் நிம்மதியை தேடவில்லையோ, தொழுகையை தன் வாழ்வின் மகிழ்ச்சியான ஒன்றாக யார் ஒருவன் ஆக்கவில்லையோ அவன் இந்த பூமியில் நெருக்கடியான வாழ்வில் தான் வாழ்வான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என் கண்ணின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது எதில்? தொழுகையில் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களிலேயே அதிகமான சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்களுடைய வரிசையில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் தீர்வை எதில் தேடினார்கள் தெரியுமா? தொழுகையில். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், யா பிலால் ஃபஅரிஹ்னா பிஸ்ஸலாத்,
யா பிலால் ஃபஅரிஹ்னா பிஸ்ஸலா, பிலாலே தொழுகையை கொண்டு நிம்மதியை எமக்கு கொடு என்று சொல்லுவார்கள். ஃபஅரிஹ்னா பிஸ்ஸலா, எம்முடைய கல்விற்கு, எம்முடைய வாழ்விற்கு, எம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தொழுகையில் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். ஃபஅரிஹ்னா பிஸ்ஸலா என்று பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ, எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, அந்த சிரமத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய தீர்வை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் தேடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்னோடு படுத்திருந்தார்கள். படுக்கையின் விரிப்பில் திடீரென்று இரவில் விழித்து அந்த படுக்கையில் தேடினேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த படுக்கையில் இல்லை. நான் எங்கே சென்றார்கள் என்று தேடி பார்த்தேன். அங்கே பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் சஜிதாவில் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்கே பார்க்கிறார்கள்? தொழுகையில் பார்க்கிறார்கள். தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திலிருந்து உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன், உன்னுடைய தண்டனையிலிருந்து உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன். யா அல்லாஹ், என்னை உன்னால் புகழ முடியாது, நீ எப்படி உன்னை புகழ்ந்தாயோ அதுதான் உன்னுடைய புகழ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் தீர்வையும் தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஏன் தொழுகை மகிழ்ச்சி? ஏன் தொழுகை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக உள்ளத்திற்கு மிக விருப்பமான ஒரு செயல்? அவருடைய கண்களின் குளிர்ச்சி ஏன் தொழுகையில் ஆக்கப்பட்டது? தொழுகை ஏதோ ஒரு வணக்க வழிபாடு அல்ல. தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் நேரடியாக பேசக்கூடிய வணக்க வழிபாடு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகையில் நிற்கும் பொழுது அவன் குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பித்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், ஹமிதனி அப்தி, என் அடிமை என்னை புகழ்கிறான் என்று. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு முஃமின் தொழுகையில் நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறுகிறாரோ அப்போதெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான் அந்த அடியானை பார்த்து, ஹமிதனி அப்தி, இந்த அடிமை என்னை புகழ்கிறான் என்று. எப்போது அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறுகிறானோ அப்போது அல்லாஹ் கூறுவான், அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை துதிக்கிறான் என்று. மாலிக் யௌமித்தீன் என்று எப்போது அடியான் சொல்லுவானோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்துகிறான், மகத்துவப்படுத்துகிறான் என்று. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று எப்போது அடியான் சொல்லுவானோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடைப்பட்டது, என் அடியான் எதை கேட்டானோ அதை நான் கொடுப்பேன் என்று. சுப்ஹானல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று அடியான் எப்போது சொல்லுவானோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், இது அடியான் கேட்டது அவனுக்குரியது, எதை அவன் கேட்டானோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுப்பான் என்று. தொழுகை அல்லாஹ்வோடு ஒரு அடியான் நேரடியாக பேசக்கூடிய உரையாடல். அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு குர்ஆனுடைய வசனங்களை அந்த அடியான் ஓதுகிறான் என்றால் குர்ஆன் யாருடைய வார்த்தைகள்? யாருடைய வார்த்தைகள்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல. குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வந்த அல்லாஹ்வுடைய பேச்சு. அதை ஒரு அடியான் ஓதும் போது அல்லாஹ்வின் வார்த்தைகளை அவன் தன்னுடைய நாவால் ஓதுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை தொழுகையில் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு அடியான் அல்லாஹ்வோடு பேசும் பொழுது, தன்னுடைய கஷ்டங்களை தொழுகையில் முறையிடும் பொழுது, ருக்கூஇலும் சுஜூதிலும் தன்னுடைய தேவைகளையும் தனக்கு இருக்கக்கூடிய கவலைகளையும் பிரச்சனைகளையும் தொழுகையில் முறையிடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய தீர்வை அவனுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறான். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு,
இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். உங்களுடைய வாழ்வில் நோயா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். கடனா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு. இந்த உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய குடும்ப வாழ்வில், உங்களுடைய பொருளாதார வாழ்வில், இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் உங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே வைத்திருக்கிறான் என்றால் நீங்கள் சுஜூது செய்யக்கூடிய அந்த இடத்தில்தான். உங்களால் இந்த பூமியில் கவலைகளால் நிற்க முடியவில்லை என்றால் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலே பணியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகையை கொண்டு, அந்த சுஜூதை கொண்டு உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பான். இவ்வளவு ஒரு முஃமினுடைய வாழ்வோடு தொடர்பிலே இருக்கக்கூடிய இந்த தொழுகை எம்முடைய சமூகத்தில் புறக்கணிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. தொழுகையுடைய விஷயத்தில் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களை 3 கூட்டமாக பிரிக்கலாம். அந்த 3 கூட்டம் யார்? அவர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் என்ன என்பதை பற்றிதான் இன்றைய உரை. சின்ஃபுல் அவ்வல், முதல் கூட்டம். இவர்கள் யார்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தொழுகைக்காக பள்ளியிலே அதானுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டால் அதான் சத்தம் தன்னுடைய காதில் விழுந்தவுடன் தொழுகை நிறைவேற்றுவதற்காக செல்லுவார்கள். சின்ஃபுல் அவ்வல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை பற்றி தான் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். இவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் வாரிசுதாரர்கள். எதற்கு? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் என்று. யுஹாஃபிதூன், தொழுகையை அவர்கள் பாதுகாப்பார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை மஸ்ஜிதில் தொழுவார்கள், துஹருடைய தொழுகையை மஸ்ஜிதில் தொழுவார்கள், அஸரை மக்ரிபை இஷாவை என அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த 5 வக்துடைய தொழுகையையும் எங்கே தொழுவார்கள்? வீடுகளில் அல்ல, கடைத்தெருவில் அல்ல, தொழுகைக்காக ஒதுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் அவர்களை பற்றி சொல்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், அல்லாஹ் அவர்களை கண்ணியம் பொருந்திய சொர்க்கங்களுடைய கண்ணியம் பொருந்திய சொர்க்கங்களுக்குரியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஆக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமா? தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பில் இந்த பூமியில் நீங்கள் வாழ வேண்டுமா? தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? அல்லாஹ் உங்களோடு இருக்க வேண்டுமா? தொழுகை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பனி இஸ்ரவேலர்களுடைய நிகழ்வை சுட்டிக்காட்டுகிறான். பனி இஸ்ரவேலர்களிடமிருந்து வாக்குறுதிகளை வாங்கியதற்கு பிறகு, அந்த வாக்குறுதிகளை அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக தூதர்களை அனுப்பியதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் கூறிய அறிவுரையை அல்லாஹ் எமக்கும் அறிவுரையாக ஆக்குகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வகால அல்லாஹு, அல்லாஹ் கூறினான், இன்னி மஅக்கும், நான் உங்களோடு இருப்பேன். லஇன் அகம்துமுஸ் ஸலாத், லஇன் அகம்துமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அடுத்தடுத்த தன்மைகளை சொல்லுகிறான். அந்த தன்மைகளை எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால், ரசூல்மார்களை நீங்கள் ஈமான் கொண்டு வாழுங்கள் என்று கூறுவதற்கெல்லாம் முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னிலைப்படுத்துகின்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு, நான் உங்களோடு இருப்பேன். லஇன் அகம்துமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹுடைய தொழுகையை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார். அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவரை இந்த உலகத்தில் எதுவும் யாரும் செய்துவிட முடியாது.
ஒரு தனி மனிதன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்றால் அந்த தனி மனிதனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு குடும்பம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்றால் அந்த குடும்பத்தை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு தெரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்றால் அந்த தெருவை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இப்படியே ஒரு ஊர், ஒரு நாடு, ஒரு முழு சமூகமும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலே சென்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதனால் தான் அறிஞர்கள் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு, இந்த சமூகம் படுகின்ற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் இதுவெல்லாம் இந்த சமூகத்திடமிருந்து நீங்க வேண்டும் என்றால் இந்த சமூகம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலாஹ், தொழுகை. தொழுகையை முறையாக இந்த சமூகம் நிறைவேற்றினால், குறிப்பாக ஸலாத்துல் ஃபஜ்ரை, ஃபஜ்ருடைய தொழுகையை இந்த சமூகம் முழுவதும் ஜமாஅத்தை பேணி, வக்தை பேணி நிறைவேற்றினால் அல்லாஹ் அந்த சமூகத்துடைய முழு பாதுகாப்பிற்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த அடியான், ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அந்த அடியான் இருக்கிறான், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதால் என்றால் அந்த நாளில் அவன் மரணமானால் அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். ஃபஜ்ரை தொழுத நிலையில் ஒருவன் அந்த நாளில் மரணமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் இந்த தொழுகையை பாதுகாக்கக்கூடிய, வக்தை தவறாமல் தொழுகை நிறைவேற்றக்கூடிய இந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருளை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு இரவில் சந்திரனை பார்த்தார்கள். அப்போது தங்களோடு இருந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த சந்திரனை எப்படி நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தரட்டும். நீங்கள் அல்லாஹுவை இந்த நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை ஸலாத் அல்லாஹ் துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها يعني العصر الفجر. உங்களை எதுவும் மிகைத்துவிட வேண்டாம், இந்த செயலை செய்வதிலிருந்து எதுவும் உங்களை தடுத்து விட வேண்டாம். அல்லாஹுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஸலாத்துல் அஸ்ரையும் ஸலாத்துல் ஃபஜ்ரையும் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷாயீன ஃபி ظுலம் இலல் மசாஜித் பின் நூரி தாம் யௌமல் கியாமஹ். யார் இருளான நேரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி நடந்து செல்கிறானோ இவன் நாளை மறுமையில் பின் நூரி தாம், முழுமையான வெளிச்சத்தோடு மறுமையில் வருவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டின் வாசலில் ஆறு இருந்து ஒருவர் ஒரு நாளைக்கு 5 முறை அந்த ஆற்றில் குளித்தால் அவருடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒட்டாது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் 5 நேர தொழுகைக்குரிய உதாரணம். யார் 5 நேர தொழுகையை தொழுகிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவங்களை அவனிடமிருந்து நீக்கி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சின்ஃபுல் அவ்வல், இந்த முதல் கூட்டம் தொழுகையை வக்தை தவறாமல், ஜமாஅத்தை தவறாமல் பாதுகாப்பார்கள். உலகத்தில் அவர்களுக்கு எது பெரிதாக இருந்தாலும் அதை புறக்கணிப்பார்கள் தொழுகை நிறைவேற்றுவதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எம்மையாக்கட்டும். இரண்டாவது கூட்டம் சின்ஃபு தானி, இதுதான் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கூட்டம். இவர்கள் தொழ மாட்டார்களா? இவர்கள் தொழுவார்கள். இவர்கள் ருக்குவ செய்வார்கள், இவர்கள் சுஜூது செய்வார்கள். ஆனால் தொழுகைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஷர்த்தை இவர்கள் நீக்கி விடுவார்கள். என்ன ஷர்த்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை நீங்கள் விரும்பும் நேரத்தில் எல்லாம் தொழுவதற்காக அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அல்லாஹ் எந்த நேரத்தில் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த நேரத்தில் தான், அந்த நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாகத்தான் முஃமின்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த கடமையை புறக்கணித்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை நன்றாக கவனியுங்கள். தொழுகையை தொழுவார்கள்,
ஆனால் அந்த நேரத்தில் தொழ மாட்டார்கள். சுபஹ் எப்போது தொழ வேண்டும்? சுபஹுடைய வக்த் என்ன? சூரியன் உதயமாவதற்கு முன். ஆனால் எம்மில் பலர் எப்போது தொழுவோம்? சொல்லுங்கள். சூரியன் உதயமானதற்கு பின், அதாவது எப்போது நாம் எழுந்திருக்கிறோம் அப்போது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. மார்க்க விஷயத்தில் தொழுகையுடைய வக்தை தவற விடுதலும் சில அறிஞர்களிடத்தில் குஃப்ராக கருதப்பட்டது. ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அடுத்து போறேன். மார்க்க விஷயத்தில் மார்க்க அறிஞர்கள் மத்தியில் சில அறிஞர்களிடத்தில் தொழுகையுடைய வக்தை, குறிப்பாக ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இதில் உறுதியாக இருந்தார்கள். யார் ஒருவன் தொழுகையின் வக்தை தவறவிட்டு சூரியன் உதயமானதற்கு பிறகு வேண்டுமென்றே எந்த முயற்சியும் செய்யாமல் அவன் எப்போது எழுகிறானோ அப்போது தொழுகையை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவனாக இருந்தால் இவன் குஃப்ரைத்தான் செய்கிறான் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் அவர்களை பற்றி தான் எச்சரிக்கை செய்கிறான். நாம் அடிக்கடி ஓடக்கூடிய சூராவில் அதுவும் ஒன்று. ஃபவைலுல் லில் முஸல்லீன். அடுத்த ஆயத் என்ன? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் அலட்சியமாவார்கள் என்று பொருள் வைக்க கூடாது. அன் ஸலாத்திஹிம், தொழுகையில் இருந்து அலட்சியமாவார்கள். யாரிடத்திலிருந்து விளக்கத்தை படிப்பது? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்றால் யார் என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யார் என்றால் ஹுமுல் லதீன யுஅக்கிரூன ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவற விடுபவர்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகை விடுபவர்களை பற்றி இங்கே பேசவில்லை. தொழுகையின் நேரத்தை தவற விடுபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை ஃபவைல். ஒரு அர்த்தம் அவர்களுக்கு நாசம் உண்டாகும், அல்லது வயல் என்ற நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் குர்ஆனிலே சூரா மரியமுடைய ஒரு மிக முக்கியமான வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. الله أكبر. فخلف من بعدهم خلف, இவர்களுக்கு பின்னால் தோன்றக்கூடிய சமூகம், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், இந்த நபித்தோழர்களுக்கு பிறகு, இந்த கண்ணியம் பொருந்திய மக்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள், அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை பாழாக்குவார்கள், வத்தபஉஷ் ஷஹவாத், மேலும் மனோ இச்சையை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, இவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். இவர்கள் கய்யா என்ற இடத்தை சந்திப்பார்கள். அதாஉஸ் ஸலாஹ், அல்லாஹ் தொழுகையை பாழாக்குவார்கள் என்று சொல்கிறானே, இவர்கள் யார்? சுபஹை தொழ மாட்டார்களா? லுஹரை தொழ மாட்டார்களா? அஸரை தொழ மாட்டார்களா? மக்ரிபை இஷாவை தொழ மாட்டார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மஅனா அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை பாழாக்குதல் என்றால் ஐ அஹ்ரூஹா அன் வக்திஹா, அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மஅனா அதாஊஹா, தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை தாமதப்படுத்துவான். எப்படி? சுபஹை சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுவான், அஸரை அஸருடைய நேரம் வரக்கூடிய நெருக்கத்தில் தொழுவான், மக்ரிபை அந்த நேரம் முடிவதற்கு நெருக்கத்தில் தொழுவான். இப்படி தொழுகையுடைய வக்தை பற்றி கவலைப்படாமல் அவன் விரும்பும் பொழுது தொழுகையை நிறைவேற்றுவான். இவர்கள் தொழுகையை பாழாக்குபவர்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கய்யா என்றால் நரகத்தின் ஓடையில் ஒரு ஓடை. இந்த ஓடையில் தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவறி தொழுபவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான்.
அல்லாஹ் அந்த ஓடையில் அவர்களை சங்கமிப்பான். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் அவருடைய புத்தகத்தில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ எதுவும் அல்லாஹ்வின் நினைவிலிருந்து உங்களை திருப்பிவிட வேண்டாம். அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் எதை சொல்கிறான்? தஃப்சீர் கலையுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் நினைவை விட்டு திருப்பிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுவது தொழுகையிலிருந்து உங்களை திருப்பிவிட வேண்டாம் என்று. உங்களுடைய செல்வம் தொழுகையை ஜமாஅத்தோடு ஒத்தை பேணி நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்தால், உங்களுடைய குடும்பம், தொழில் என எல்லாம் உங்களை ஒத்தை பேணி தொழுகை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்தால், அதுவும் நீங்களும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஃபஉலாஇக ஹுமுல் காசிரூன், நஷ்டவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். தொழுகையுடைய முதல் அழைப்பு என்ன? தொழுகையுடைய முதல் அழைப்பு என்ன? அதானில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏன் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அமைத்திருக்கலாமே. அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற தொழுகையின் அழைப்பு ஆக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு தொழிலில் இருப்பீர்கள், ஒரு வியாபாரத்தில் இருப்பீர்கள், குடும்ப நிகழ்ச்சியில் இருப்பீர்கள். அப்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டால், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, உங்களுடைய நிகழ்ச்சிகளை விட, ஏன் இந்த ஒட்டுமொத்த விலகத்தை விடவும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், தொழுகையின் சப்தம் கேட்கிறது, அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான். இந்த வியாபாரத்தை விட இந்த நேரத்தில் மிக முக்கியமானது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர். ஒரு மீட்டிங், மிகப்பெரிய கம்பெனி நிறுவனர்கள் எல்லாம் உங்களை ஒன்று சேர்ந்து சூழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று அதான் சொல்லப்படுகிறது. அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய இவர்களை விட அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், ஒரு 10,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய், லட்சம் ரூபாய் சம்பளம் தரக்கூடிய ஒரு முதலாளி ஒரு நாளில் எத்துணை நேரங்களை கேட்டாலும் நாம் கொடுக்க தயார். மேல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்கன்னா கூட, ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க, நைட்டு வந்துருங்க, வேலை இருக்குன்னு சொன்னா கூட வர தயார். அற்ப காசுக்காக, இந்த துன்யாவுடைய ஆசைகளுக்காக. ஆனால் யார் இந்த உலகத்தில் எமக்கு வாழ்வதற்கு வாழ்வை கொடுத்தானோ, யார் உயிரை கொடுத்தானோ, யார் எமக்கு இந்த உலகத்துடைய வாய்ப்புகள் அனைத்தையும் அமைத்து கொடுத்தானோ, அந்த ரப்புக்காக ஒரு 10 நிமிடத்தை முன்னிலைப்படுத்தி செல்வதற்கு எம்மால் முடியாது, முடியாது. குர்ஆன் சுன்னாவை பேசுபவர்கள் கூட, தங்களுடைய முகங்களில் தாடிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கூட, தௌஹீதுக்காக அழைப்பு கொடுப்பவர்கள் கூட, எத்துணை மக்கள் வாழ்கிறார்கள் ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை பள்ளியில் தொழ முடியாமல். மேலே அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இவர்கள் யார்? இவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், தொழுகையை வீணடிப்பார்கள். இவர்கள் இரண்டாவது கூட்டம். இரண்டாவது கூட்டத்தில் தான் எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது கூட்டம் இருக்கிறது, சின்ஃபு சாலிஸ். மூன்றாவது கூட்டம் இவர்கள் யார்? இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்துடைய விபரீதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பாவங்கள் என்று எதையெல்லாம் வைத்திருக்கிறோமோ, எதுவெல்லாம் பாவம் சொல்லுங்களேன், எதுவெல்லாம் பாவம்? கொலை செய்வது பாவமா இல்லையா? பாவம். விபச்சாரம் செய்வது பாவமா இல்லையா? பாவம். திருடுவது பாவமா இல்லையா? அநீதம் செய்வது பாவமா இல்லையா? புறம் பேசுவது, பொய் பேசுவது பாவமா இல்லையா? பொய் பேசுவதை விட, புறம் பேசுவதை விட, திருடுவதை விட, விபச்சாரம் செய்வதை விட, ஏன் ஒரு மனிதனை கொலை செய்வதை விட ஒரு பெரிய பாவத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவம்
ஷிர்கிற்கு பிறகு தர்க்குஸ் ஸலாஹ், தொழுகையை தவற விடுதல். தொழுகையை தவற விடுதல் நான் மேற்கூறிய எல்லா பாவங்களை விடவும் மோசமானது. ஆனா நம்மளிடத்துல அது ஒரு சாதாரண ஒரு செயல். தொழுகை விட்டு போச்சா பரவாயில்லை, அப்புறம் தொழுதுக்கலாம். சுபஹ் தானே பரவாயில்லை, லுஹர் இருக்கு, அஸர் இருக்கு, மக்ரிப் இருக்கு, இஷா இருக்கு. ஒரு காசு பணத்தை தொலைத்தால் வரக்கூடிய உணர்வை விட இன்றைய சமூகத்தில் பலருக்கு தொழுகையை விடும் பொழுது எந்த பயமும் எந்த அச்சமும் இருப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. எல்லோரையும் அழைத்து சொல்கிறேன், ஆண்கள், பெண்கள், சகோதரர்கள், சகோதரிகள், முஸ்லிமானவர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள் என எல்லோரும் கொஞ்சம் உங்களுடைய செவிகளை கொடுங்கள் என்னிடத்தில். உங்களுடைய பார்வைகளை, உள்ளங்களை இந்த வார்த்தைகளுக்கு முன்னால் சமர்ப்பியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் தொழுகையை விடக்கூடிய குற்றத்தை மிகப்பெரிய குற்றமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆக்கி இருக்கிறார்கள். அறிஞர்கள் மத்தியில் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபிஈ, இது போன்ற மூத்த பெரும் அறிஞர்கள் இவர்களிடத்திலே தொழுகையை விடுதல் எவ்வளவு பெரிய குற்றமாக கருதப்பட்டது தெரியுமா? தொழுகையை விடக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு தொழுகை நினைவு காட்டப்பட்டு வேண்டுமென்றே தொழுகையை தவறவிடக்கூடியவனாக இருந்தால், இஸ்லாமிய ஷரீஅத்துடைய சட்டம் அந்த நாட்டில் அமல் செய்யப்பட்டிருந்தால், ஷரீஅத்துடைய சட்டத்தின் தீர்ப்பு இவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிய முர்த்ததாகிறான், அதனால் இவன் கொலை செய்யப்பட வேண்டும். சஹாபாக்களுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய தலைமையில், அபூ ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ், அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் யாரையெல்லாம் நபித்தோழர்கள் என்று போற்றுகிறோமோ அவர்கள் எல்லோருடைய தீர்ப்பும் மன் தரக ஸலாத முத்தஅம்மிதன் ஃபஹுவ காஃபிருன் முர்தத். யார் தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை தவற விடுவானோ அவன் காஃபிராகிறான், முர்ததாகிறான். இதை சொல்லிவிட்டு இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் சஹாபாக்களிடத்தில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்க்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. எதில்? தொழுகையை ஒருவன் தெரிந்து ஏதோ அசதியாலோ அல்லது மறதியாலோ அல்லது ஏதோ சில அலுவல்களாலோ அவன் தொழுகையை தவற விடுகிறான் என்றால் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு உண்டு. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இவனும் குஃபரை நோக்கி செல்கிறான், இவனும் காஃபிராகிறான். சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை, இவன் பாவியாகிறான். இந்த இரண்டில் எதை நாம் ஏற்றுக்கொள்வோம்? எதை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய மனம் நாடுகிறது? எதை ஏற்றுக்கொண்டாலும் இதனுடைய முடிவு எதுதான்? அன்னார். எது? நரகம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை விடக்கூடிய மனிதர்களுடைய முடிவை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும், ரஹ்மானுக்கு சுஜூது செய்வதற்காக கெண்டை கால்களை விட்டு திரைகள் அகற்றப்படும். மிக கடுமையான சூழல். அல்லாஹ் கூறுவதைப் போல இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. ஒரு தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். இப்படிப்பட்ட சூழலாக இருக்கும். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, சகோதரன், தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் என எல்லோரும் அவர்களின் நிலைமைகளை பார்த்து ஓடக்கூடிய அந்த நிலைமை. அந்த நேரத்தில் ரஹ்மானுக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும். அப்போது சில மனிதர்களால் சுஜூது செய்ய முடியாது. அவருடைய முதுகை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வைக்க முடியாது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லுகிறான், ஹாஷியத்தன் அப்சாருஹும், அவருடைய பார்வைகள் எல்லாம் தாழ்ந்திருக்கும், வதர்ஹகுஹும் தில்லா, இழிவு அவர்களை சூழ்ந்திருக்கும். இவர்கள் யார்? வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூத், வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூத், இவர்கள் சுஜூதுக்காக அழைக்கப்பட்டார்கள். எங்கே அழைக்கப்பட்டார்கள்? எப்போது அழைக்கப்பட்டார்கள்? ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சுஜூதுக்காக அழைக்கப்பட்டார்கள். வஹும் சாலிமூன், நிம்மதியோடு, எந்த கவலைகளும் இல்லாமல், அதை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் இல்லாமல் அவர்கள் இருக்கும் நிலையில் அழைக்கப்பட்டார்கள் சுஜூது செய்வதற்கு. ஆனால் அதை மறுத்தார்கள். அதனால் அல்லாஹ் அந்த நாளில் அவனுக்கு முன்னால் சுஜூது செய்வதிலிருந்து அவர்களை தடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறார், நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள். காலு, நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை ஒன்று சேர்த்தது எது? என்ன சொல்லுவார்கள்? ஷிர்க் செய்தோம் என்றா? இல்லை. விபச்சாரம் செய்தோம் என்றா? கொலை செய்தோம் என்றா? இந்த பாவங்களுக்கு முன்னால் எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். சக்கர் என்ற நரகவாதிகள், காலு லன் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை தொழக்கூடிய மக்களாக இல்லை என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விபரீதத்தை தான் சொன்னார்கள். பைனர் ரஜுலி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ், ஒரு மனிதனுக்கும் குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை விடுதல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரகஹா, எவன் தொழுகையை விடுவானோ ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி வல் ஈமானி, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அஸ்ஸலாத், தொழுகைதான். ஃபஇதா தரகஹா ஃபகத் அஷ்ரக, எவன் தொழுகையை விடுவானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பாரோ இது அவனுக்கு வெளிச்சமாக, ஆதாரமாக, வெற்றியாக நாளை மறுமையில் வரும் இன்ஷா அல்லாஹ். யார் தொழுகையை வீணாக்கினானோ, வமன் லம் யுஹாஃபிஸ் அலைஹா, எவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ, கேளுங்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால், பாதுகாக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? மேலே சொன்னது என்ன? வக்தை தவறு யார் தொழுதானோ அவர்களுக்கு நிலைமை என்ன? நாளை மறுமையில் வெளிச்சம் இருக்காது, இருள் சூழ்ந்த நிலையில் வருவார்கள். எந்த ஆதாரமும் வெற்றிக்கு இருக்காது, எந்த வெற்றியும் அவர்களுக்கு உரித்தாகாது. அதற்கு பதிலாக وَكَانَ يَوْمَ الْقِيَامَةِ مَعَ فِرْعَوْنَ وَقَارُونَ وَهَامَانَ وَأُبَيِّ بْنِ خَلَفٍ. சுப்ஹானல்லாஹ். அதற்கு மாற்றமாக அவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, காரூனோடு, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு அவன் எழுப்பப்படுவான். காரூனோடு எழுப்பப்பட்டால் அவன் முஸ்லிமா? ஃபிரௌனோடு எழுப்பப்பட்டால் அவன் சொர்க்கவாதியா? யோசித்து பாருங்க. தொழுகை எவ்வளவு உபரிதத்தை தரக்கூடிய ஒரு தொழுகை விடுதல், எவ்வளவு உபரிதத்தை தரக்கூடிய ஒரு பாவம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாக்கப்படும். ஃபஇன் ஃபஸதத், அது கெட்டுவிட்டால் எல்லா அமல்களும் கெட்டுவிடும். அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு.
யார் ஒருவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ, இவன் நோன்பு வைப்பது, இவன் ஹஜ் செய்வது, இவன் ஜக்காத் கொடுப்பது எதுவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மக்களை பற்றி, முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இவர்களுக்கு சிரமமான தொழுகை ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். இன்னைக்கு யாருக்கு சிரமம் ஆயிடுச்சு? யார் தௌஹீதின் பக்கம் அழைக்கிறார்களோ, யார் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வைப்போம் என்று கிளம்புகிறார்களோ, எம்மை போன்ற மக்களுக்கு சிரமமாகி விட்டது எது? ஸலாத்துல் ஃபஜ்ர், ஸலாத்துல் இஷா. இங்கே வந்திருக்கக்கூடிய எத்துணை மக்களில் ஸலாத்துல் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழுதவர்கள், தொழாதவர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது முனாஃபிக்குகளுக்கு சிரமமான தொழுகை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹதீஸை கவனியுங்கள், தொடர்ச்சியை. ஒரு மனிதரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு, இப்போது யாரெல்லாம் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வராமல் வீடுகளில் இருக்கின்றார்களோ, அவர்களுடைய வீடுகளை, நபித்தோழர்களை, விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர்களோடு சென்று அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். தொழுகையை ஜமாஅத்துடைய அழைப்பிற்கு பிறகு வீடுகளில் அமர்ந்து கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க ஆசைப்பட்டார்கள். அவர்கள் ஜமாஅத்துக்கு வரவில்லை என்றாலும் எங்கே தொழுவார்கள்? வீடுகளில் தொழுவார்கள். ஆனால் இன்றைய காலம் தொழுகை நடக்கும், ஜமாஅத் நடக்கும், இக்காமத் சொல்லப்படும், பள்ளியில் முஸ்லிம்கள் தொழுவார்கள், வெளியேறுவார்கள், அடுத்த வக்துடைய அதான் வரும், தொழமாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இந்த சமூகம் வாழக்கூடிய மக்களிடத்தில் இருந்தால் என்னாகும்? என்ன சொல்ல இருப்பார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை ஜமாஅத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்களுக்கு அதை அல்லாஹ் கடமையாக்குகிறார். இன்னும் சில அறிஞர்களிடத்திலே ஃபர்து கிஃபாயா, அது ஒரு கடமையான ஒன்று. தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுதல், அதை விடுதலும் பாவமாக கருதப்படும். அல்லாஹ் கூறுகிறான், வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், இக்காமத் செய்யுங்கள், ருக்கு ஜகாத்தை கொடுங்கள், வர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் ருக்கு செய்யுங்கள். தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ருக்கு செய்யுங்கள், ருக்கு செய்பவர்களோடு. ருக்கு எதற்குட்பட்டது? எதற்குட்பட்டது? தொழுகைக்கு. அல்லாஹ் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்திற்காகத்தான் மறுபடியும் ருக்குஐ அல்லாஹ் இங்கே சொல்லுகிறானா என்றால் கிடையாது. தஃசீர் கலையுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், வர்கஉ மஅர் ராகிஈன் என்றால் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முறையை அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் எங்கே ருக்கு செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்றால் ஜமாஅத்தோடு சென்று தொழுங்கள். அதுதான் இக்காமத்துஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுதலாகும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நம் எல்லோருக்கும் ஒரு நபித்தோழருடைய அறிவுரையை சமர்ப்பிக்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் அல்லாஹுவை நாளை மறுமையில் முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, இப்னு மஸ்ஊதின் வார்த்தை, ஒரு நபித்தோழர் நமக்கு செய்யக்கூடிய அறிவுரையாக பாருங்கள். யார் ஒருவன் நாளை மறுமையில் முஸ்லிமாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதை விரும்புகிறானோ அவர் பாதுகாக்கட்டும் 5 நேர தொழுகைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் பல நேர்வழிகளுக்கு அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். அந்த வழிகாட்டிய நேர்வழியில் உள்ளதுதான் தொழுகை எங்கே அழைக்கப்படுகிறதோ அங்கே சென்று தொழுதல்.
அது அல்லாஹ் ரசூலுக்கு காட்டிய நேர்வழியில் ஒன்று. ஆனால் யார் அதற்கு மாற்றமாக இன்றைய நேரத்தில் அதற்கு மாற்றமாக தங்களுடைய வீடுகளில் தொழுகையை ஆக்கிக் கொள்கிறார்களோ, இங்க தொழுகையை தொழாதவங்களை பத்தி பேசல, தொழுகையை யார் வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்களோ, லதரத்தும் சுன்னத நபியிக்கும், அவர்கள் நபியின் சுன்னத்தை விடுகிறார்கள். மேலும் சொன்னார்கள், வலவ் தரத்தும் சுன்னத நபியிக்கும் லதலல்தும், யார் நபியின் வழிமுறையை விடுவாரோ அவர் வழிகெடுவார். கையை அசைப்பதோ நீட்டுவதோ இதில் மட்டும் சுன்னா இல்லை. தக்பீரை எங்கே கட்டுவோம், இதில் மட்டும் சுன்னா இல்லை. சலாமை எப்படி கொடுப்பது, கையை எதிலே வைப்பது, ருக்கூ செய்ததற்கு பிறகு எப்படி கைகளை கட்டுவதா, நீட்டுவதா, வைப்பதா, இதில் மட்டும் சுன்னா இல்லை. நபியின் சுன்னாவில் இந்த தொழுகைக்கு மேல் அமைக்கப்படும் மிக முக்கியமான சுன்னா ஜமாஅத்தோடு பள்ளியில் நபியின் வழியில் தொழுகை நிறைவேற்றுதல். இந்த சுன்னாவை யார் பேசுவது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. மேலும் முடிக்கல என்ன சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் கூறுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் மஅலூமுன் நிஃபாக், தெளிவான நயவஞ்சகன் என்று அறியப்பட்டவன் மட்டும்தான் ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டான். எங்களுடைய காலத்தில் 2 மனிதர்களுடைய தாங்கலாக நோய் ஏற்பட்ட நேரத்தில் கூட ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுதவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை பாழாக்குபவர்களே, இந்த குற்றத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது சாதாரண ஒரு குற்றம் அல்ல, இது குஃபர், இது நிராகரிப்பு. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சமூகத்திற்கு கடைசியாக சொல்ல வேண்டிய அறிவுரைகளில் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு செய்த வஸியா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயிர் பிரிவதற்கு கடைசி நேரத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் என்று. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கர்கராவுடைய நேரம், அவர்கள் வாயிலிருந்து என்ன பேசுகிறார்கள் என்று புரியாத அந்த நேரம் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், நபிதான் எங்களுடைய வாழ்வில் உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய மக்கள், கை வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த நபி எனக்கும் உங்களுக்கும் கடைசியாக சொன்ன அறிவுரையை பின்பற்றுவதற்கு எமக்கு தகுதி இல்லை என்றால் எந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று? எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? அந்த தூதர் மௌத்தாகக்கூடிய நேரத்திற்கு முன்னால் கூட 2 சஹாபாக்களுடைய தோள் தாங்களில் தங்களுடைய கரங்களை இட்டு பூமியில் பாதங்களை தரதரவன இழுத்து ஜமாஅத்துடைய தொழுகையை அபூபக்கருக்கு பின்னால் தொழுத நிகழ்வை நாம் அறியவில்லையா? அந்த நபியின் வாரிசு, அந்த நபியின் பட்டறையில் வளர்ந்த உமர் இப்னுல் கத்தாப் அபூ லுஅ்லு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு வயிற்றின் குடல் வெளியே வந்து எதை குடித்தாலும் வெளியேறும் என்று அளவிற்கு மௌத்துடைய கடைசி நேரத்தில் நபித்தோழர்கள் தொழுகைக்கு அழைத்த பொழுது கூட எழுந்தவுடன் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், லா இஸ்லாம லிமன் தரக ஸலாஹ். உயிர் பிரியக்கூடிய நேரத்திற்கு முன்னால் உமர் அவர்கள் சொன்னது, லா இஸ்லாம லிமன் தரக ஸலாஹ், இஸ்லாம் என்பது இல்லை தொழுகையை விடுபவருக்கு.
தொழுகை விடுபவருக்கு இஸ்லாமுடைய எந்த அங்கீகாரமும் இல்லை என்று உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தொழுகையை விடுதல் மிகப்பெரிய பாவம் கண்ணியத்துக்குரியவர்கள். அதற்கு அடுத்தபடியான பாவம் தொழுகையுடைய நேரத்தில் ஜமாஅத்தில் அந்த தொழுகையை தொழாமல் வாழ்வது. ஆண்களுக்கு பெண்களுக்கும் அதுதான். அவர்கள் வக்தை பேண வேண்டும். வக்தை தவறவிடக்கூடாது. முஸ்லிம் பெண்கள் ஜமாஅத் அவர்களுக்கு கடமை இல்லை என்பதை தெரிந்து அவர்கள் விரும்பும் நேரத்தில் எல்லாம் தொழுகை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதான் சொன்னதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பிற்கு பிறகு ஒரு முஸ்லிம், ஒரு முவஹித், ஒரு முஃமின் தன் வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலா. இன்னைக்கு இஷா வக்து சொல்லும், டிவியில சவுண்ட குறைச்சு வைப்பாங்க. எதுக்கு குறைச்சு வைக்கிறாங்க? அதானுக்கு கண்ணியம் கொடுக்கணுமா? எதை பார்த்துட்டு இருக்காங்களா? நாடகங்களையும் சினிமாக்களையும் பார்த்துட்டு இருக்காங்களா? அந்த அதானுக்கு கண்ணியம் கொடுக்கணுமா? இந்த அதான் யாருக்காக அழைக்கப்படுகிறதோ அந்த அல்லாஹ் உங்களை அந்த நேரத்தில் பார்க்கவில்லையா? அங்கே ஓடக்கூடிய சப்தத்தை அல்லாஹ் கேட்கவில்லையா? அந்த அதானுடைய சப்தத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை அந்த அதானுக்கு உரித்தான அந்த அல்லாஹ்விற்கு நீங்கள் எப்போது கொடுக்க போகிறீர்கள்? சினிமாக்களையும் நாடகங்களையும் இசைகளையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய சமூகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. அவர்களுக்கும் தொழுகை வக்து வந்தவுடன் அடுத்தவர்கள் செய்ய வேண்டியது தொழுகை. அவ்வளவுதான். சமையல், கணவன் வரணும், குடும்பம் இருக்குது, நிகழ்ச்சி இருக்கு, இதெல்லாம் அதை விடவெல்லாம் மேலானது அஸ்ஸலா, தொழுகை. அதற்குத்தான் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு, அதற்குத்தான் ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற அழைப்பு, அதற்குத்தான் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற அழைப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். தொழுகையை விடுவதுடைய பாவங்களை ஏராளம் சொன்னார்கள். ஷைத்தான் ஒவ்வொரு இரவும் ஒரு அடியானுக்கு அருகிலே வருகிறான். 3 முடிச்சுகளை அவனுடைய தலையில் ஷைத்தான் இடுகிறான். ஒவ்வொரு முடிச்சுக்களை இடும் பொழுதும் சொல்கிறான், லைலுன் தவீல், நீளமான இரவு இது, உறங்கு என்று ஷைத்தான் கூறுகிறான். அந்த அடியான் காலையில் எழுந்து அல்லாஹ்வை புகழ்ந்தால் முதல் அந்த முடிச்சு அவிழ்கிறது. உது செய்தால் 2வது முடிச்சு அவிழ்கிறது. தொழுகைக்கு அவன் வந்துவிட்டால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. இல்லை என்றால் ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். இந்த நிலையில் எழுப்பப்படக்கூடியவன் அசுத்தமான உள்ளத்தோடு சோம்பேறியாக எழுந்திருப்பான். இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் கிடையாது. நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் உண்டா? கிடையாது. நல்ல மாதம் கெட்ட மாதம் எல்லாம் உண்டா? கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனில் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் நல்ல நாளாக கெட்ட நாளாக இருக்கிறது. எப்போது? ஃபஜ்ரை அவன் ஜமாஅத்தோடு தொழுதால் அது அவனுக்கு நல்ல நாள். அந்த நாளில் அவன் எதை செய்தாலும் அல்லாஹ் அதில் வெற்றி அளிப்பான். ஏன்? அவன் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறான். கெட்ட நாள் இருக்கிறது. எவன் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழாமல் ஃபஜ்ருடைய வக்தை தவற விடுகிறானோ அவன் எழும்பும் பொழுதே சோம்பேறியாக அசுத்தமான உள்ளத்தோடு தான் எழுந்திருப்பான். அந்த நாள் முழுக்க அவன் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய முடியாது. தொழுகை விடுவதுடைய பாவம் மிக பாரதூரமானது. இத்துணை பாவங்களுக்கும் உரித்தானது தொழுகையை விடக்கூடிய குற்றம். நாளை மறுமையில் சக்காண்ட நரகம், வயிறு என்ற நரகம் அவருக்கு உரித்தாகும். நாளை மறுமையில் இருள் சூழ்ந்து இருளோடு எழுப்பப்பட்டு வெளிச்சத்தை தேடி ஓடி செல்லுவான் அவன். அவனுடைய இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் நெருக்கடிக்கும், பிரச்சனைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், துன்பங்களுக்கும் உள்ளாகிவிடும். ஆனால் யார் தொழுகையை தன்னுடைய வாழ்வில் பாதுகாத்து வாழ்கிறார்களோ அவர்கள் எதை செய்தாலும், எந்த பிரச்சனைக்காக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டாலும், எந்த தேவைக்காக அல்லாஹ்விடத்திலே அவர் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றாலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வதுடைய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்கிறான். கடைசியாக
அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக தொழுகையை விடுவதற்குரிய தண்டனையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற மிக முக்கியமான தண்டனை, முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு நியதி உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்விற்கும் மரணத்திற்கும் குர்ஆன் சுன்னா ஒரு நியதியை கொடுக்கிறது. அது நியதி என்ன? மன் ஆஷ அலா ஷைஇன் மாத அலைஹி வ மன் மாத அலா ஷைஇன் புஇஸ அலைஹி. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான். ஒரு மனிதன் எப்படி மரணிக்கிறானோ அப்படியே நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி அமைகிறதோ அப்படித்தான் அவனுடைய மௌத்தும் அமையும். ஒரு மனிதன் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழக்கூடிய வழக்கத்தில் உள்ளவனாக இருந்தால் அவன் மௌத்தாகக்கூடிய நேரத்திலும் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ரை தொழுதுதான் மௌத்தாகும். அவன் ஜமாஅத்தோடு தொழுகையை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவனாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு பிறகுதான் மௌத்தாவார். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்திற்குரிய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய வணக்கத்தில் தன்னுடைய வாழ்வை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் அதே நிலையில்தான் அவர் மூத்தாவார். அதே நிலையில்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. ஒரு மனிதன், ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். நமக்கு தெரியும் அந்த ஹதீஸ் எல்லாம். அப்படியே நேர்மாறாக யார் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வழக்கத்தில் தன்னுடைய வாழ்வு இல்லையோ இவர் தொழுகை இல்லாத நிலையில்தான் மூத்தவர். ஷேக் அவர்கள், என்னுடைய ஆசிரியர் அவர்கள், ஒரு முறை பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மாணவர் அவரிடத்தில் கேட்ட நிகழ்வை சொன்னார்கள். ஒரு மாணவர் சபையில் வருகிறார், வந்து கேட்டார், ஆசிரியர் அவர்களே, என்னுடைய தந்தை சென்ற தினம் மௌத்தாகிவிட்டார். அவருடைய மரணத்தை நினைத்து பார்த்தால் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கலங்குகிறது. அவருடைய மரணம் எப்படி ஏற்பட்டது தெரியுமா? மதிய உணவை சாப்பிட்டு எங்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார். திடீரென அவருடைய உடம்பு அந்த சாப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வாயின் வழியாக வெளியே வர தயாரானது. உடனடியாக அவர் கழிவறைக்கு ஓடி சென்றார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எந்த சத்தமும் இல்லாததால் என் தாய் சொன்னார்கள், நீ சென்று தந்தைக்கு என்ன ஆனது என்று பார் என்று. சென்று பார்த்தேன், கழிவறையின் உள்ளே அவருடைய தலை இருந்த நிலையில் அவருடைய ரூஹ் பிரிந்திருந்தது. அஊது பில்லாஹ், அஊது பில்லாஹ். என் தாயிடத்திலே கேட்டேன், என் தந்தைக்கு இந்த மரணம் ஏற்பட்டதற்கு என்ன அமலை நீங்கள் காரணம் சொல்லுவீர்கள் என்று. தாய் சொன்னார்கள், உன் தந்தை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவராக இல்லை என்று சொன்னார். ஷேக் அவர்களே, அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை இல்லாமல் மரணமானவர்களுடைய நியதி வேறு. ஆனால் நான் கருதுகிறேன், குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியில் இப்படி ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டதென்றால் இவர் வட்டியை சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்திருப்பார் என்று. ஆக்கிலுர் ரிபா, அதன் காரணமாக இப்படி மரணம் ஏற்படலாம் என்று ஷேக் அவர்கள் அந்த மாணவருக்கு விளக்கம் சொன்னார்கள். தொழுகை இல்லாதவருடைய யாருடைய முடிவும் ஹுஸ்னுல் காத்திமாவாக இருக்காது, நல்ல முடிவாக அமையாது. யார் தொழுகையை பாதுகாத்து ரப்பிடத்தை நெருங்குவதற்கு இந்த வணக்க வழிபாட்டை நோக்கமாக கொள்வாரோ இவர் மௌத்தாவதற்கு முன்னால் நல்ல செயலோடு மௌத்தாவதற்கு அல்லாஹ் அருள் செய்வான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ இஸ்தஅமலஹு, அவருக்கு செயல்களை செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பான். நபித்தோழர்கள் கேட்டார்கள், எந்த செயலை எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலே?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். அவருடைய மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்ய வைத்து அதே நிலையிலேயே அவருடைய உயிரை கைப்பற்ற அல்லாஹ் விரும்புவார். நீங்கள் பார்த்திருக்கலாம், சுஜூதில் பலர் மரணமாகி இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில் மரணமாவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். உது செய்து பள்ளியிலே ஜமாஅத்திற்காக காத்திருப்பார், அந்த நிலையில் மௌத்தாவதை நீங்கள் இப்போது கூட சமீபத்தில் பார்த்திருக்கலாம். மக்காவில் என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவர் தொழுகை முடித்து திரும்பி அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்த நேரத்தில் மௌத்தானதே. சுப்ஹானல்லாஹ். இந்த மரணம் எல்லாம் இயற்கையாக அவர்களுக்கு ஏற்பட்டது கிடையாது. இவர்களுடைய மரணம் இந்த நிலையில் ஏற்பட வேண்டும் என்று விரும்பியவன் அல்லாஹ். அந்த மரணம் நமக்கும் ஏற்பட வேண்டும் என்றால் ஹுஸ்னுல் காத்திமா, ஒரு மனிதனுக்கு நல்ல முடிவாக அவனுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்றால் அவன் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலாத், தொழுகை இல்லை என்றால் என்னுடைய மரணத்தின் முடிவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. மலக்குல் மௌத்தை நாம் பார்க்கும் பொழுது மலாயிகத்துல் அஸாப் எமக்கு முன்னால் காட்சி தருவார். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இந்த உரைக்கு பிறகு, ஏதோ சில அறிவுரைகளுக்கு பிறகு எம்முடைய வாழ்வில் மாற்றத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உறுதி உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அபுஷர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் தௌபா செய்து, யா அல்லாஹ், இனிமேல் ஜமாஅத்துடைய தொழுகையை எந்த நிலையிலும் தவறவிட மாட்டேன். அனுமதி இருக்கக்கூடிய நிலைகளை தவிர, நோய், பயணம் அல்லது மழை அல்லது பயம், இது போன்ற அனுமதிகளை தவிர வேறு எந்த நிலையிலும் ஜமாஅத்துடைய தொழுகையை நான் புறக்கணிக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்தால், எந்த நிலையிலும் தொழுகையுடைய ஒத்தை தவறி நான் தொழ மாட்டேன் என்ற உறுதியை நீங்கள் எடுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், நீங்கள் வாழ்க்கையில் செய்த அத்துணை பாவங்களையும், தொழுகையை தவறவிட்ட பாவத்தை, தொழுகையுடைய நேரத்தை தவறவிட்ட பாவத்தை, தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிட்ட பாவத்தை உறுதியோடு, உள்ளத்தின் உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் தௌபாவின் மூலமாக இந்த நிலையில் நீங்கள் திரும்பினால், நாம் செய்த எல்லா பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் நன்மையை தருகிறார். இந்த நிலையில் உங்களுடைய உள்ளம் உறுதி கொண்டால், என் உள்ளம் உறுதி கொண்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பாதுகாவலோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய வழிமுறைகளோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வழிமுறைகளோடு நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்த சபையை ஏற்பாடு செய்து தந்தமைக்கு அறிஞர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர்களுக்கு முன்னால் கல்வியை படிக்கக்கூடிய மாணவராக எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பளித்தானே. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.